சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். கடந்த 2 நாட்களாகவே உலக சோசியல் மீடியா முழுக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் உக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் வாக்குவாதம் செய்யற வீடியோ காட்சிகள் தான் வலம் வந்துட்டு இருக்கு. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையில உக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் ட்ரம்பையும் துணை அதிபர் ஜேடி வான்ஸையும் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போ ரஷ்யாவுடனான போற ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலமா முடிவுக்கு கொண்டு வரணும்னு ஜெலன்ஸ்கி கிட்ட துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வலியுறுத்தினார். இதனால ஜெலன்ஸ்கி கோபமடைஞ்சார். கோபமடைஞ்சது மட்டுமில்லாம அதிபர் ட்ரம்போட வாக்குவாதமும் செஞ்சார். இந்த பேச்சுவார்த்தையானது சண்டையில முடிஞ்சு. இதனால வெள்ளை மாளிகையிலிருந்து கோபத்தோடு வெளியேறினாரு ஜெலன்ஸ்கி. ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் இடையே நடந்த இந்த சண்டை உலக அளவுல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினுச்சு. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள்லாம் ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அதே வேளையில அமெரிக்காவோட உதவி இல்லாம நாங்க ரஷ்யாவை எதிர்கொள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சரி, யார் இந்த ஜெலன்ஸ்கின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. சோவியத் யூனியன்ல அங்கமா இருந்த உக்ரைன் கிரிவியர் நகர்ல 1978ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி வளாடிமிர் அலெக்சாண்ட்ரோவிச் ஜெலன்ஸ்கி பிறந்தார். யூத குடும்பத்தை சேர்ந்த இவரோட தந்தை அலெக்சாண்டர் ஜெலன்ஸ்கி கிரிவிரி தேசிய பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துல சைபர்நெட்டிக்ஸ் மற்றும் கணினி வன்பொருள் துறையோட தலைவராக இருந்தார். தாயார் ரிம்மா ஜெலன்ஸ்கா ஓய்வு பெற்ற பொறியாளர். கிரிவிரி தேசிய பல்கலைக்கழகத்துல ஜெலன்ஸ்கி சட்டம் பயின்றார். ஆனா அவரு வழக்கறிஞரா பணியாற்றல. கலைகள் மேல மிகுந்த ஆர்வம் கொண்ட ஜெலன்ஸ்கி தன்னோட 17வது வயதிலிருந்து காமெடி ஆர்டிஸ்டா நடிக்க ஆரம்பிச்சார். நடிப்பின் மேல கொண்ட ஆர்வத்தினால சோவியத் யூனியன் நாடுகள் முழுவதும் ஜெலன்ஸ்கி ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியா அறியப்பட்டார். தன்னோட தனித்துவமான நடிப்பால லட்சக்கணக்கான ரசிகர்களை சம்பாதிச்சார். குவார்டல் 95 அப்படிங்கிற ஒரு நாடக குழு உருவாக்கி அன்றைய ஆட்சியாளர்களோட ஊழல், சமூக பிரச்சனைகள் தொடர்பா பகடி பண்ணார். 2015ஆம் ஆண்டுல மக்களின் சேவையாளர்ங்கிற தொலைக்காட்சி தொடர்ல ஒரு பள்ளி ஆசிரியர் உக்ரைன் அதிபரா பொறுப்பேற்றா என்ன நடக்குங்கிறத மைய கருவா வச்சு நடிச்சார். இந்த தொடர் ஜெலன்ஸ்கிக்கு அரசியல் தளத்துல ஒரு புதிய வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. பல இளைஞர்களும் ஜெலன்ஸ்கியை நோக்கி படையெடுக்க தொடங்கினாங்க. இதனால 2018ஆம் ஆண்டு ஜெலன்ஸ்கி சர்வன்ட் ஆஃப் தி பீப்புள் அப்படிங்கிற ஒரு புதிய அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணார். தன்னோட நாடகத்தின் பெயர்லேயே ஜெலன்ஸ்கி கட்சியை தொடங்கினார். அந்த வருடத்துல டிசம்பர் 31ஆம் தேதி அதிபர் தேர்தலில் போட்டியிட போறதா ஜெலன்ஸ்கி அறிவிச்சார். இதை கொஞ்சமும் எதிர்பாராத அன்றைய உக்ரைன் அதிபர் பெட்ரோ போரோஷென்கோ ஆடி போனார். பொதுக்கூட்டம், நடைப்பயணம்லாம் இல்லாம சோசியல் மீடியாக்கள் மூலமா ஸ்டாண்ட் அப் காமெடி மூலமாவும் வித்தியாசமா பிரச்சாரத்துல ஈடுபட்டாரு ஜெலன்ஸ்கி. அதிபர் பெட்ரோவோட ஆட்சி காலத்துல நடந்த ஊழல்களையும் அமைச்சர்களோட ஊழல்களையும் நாடகங்கள் மூலமா அரங்கேற்றினார். அவரோட பிரச்சாரத்திற்கு மக்கள் மத்தியில் ஆதரவு கிடைச்சதை உணர்ந்த பெட்ரோ ஜெலன்ஸ்கியோட வெற்றி ரஷ்யாவுக்கு தான் பயனளிக்கும்னு குற்றம் சாட்டினார். பல தடைகளை தாண்டி 2019ஆம் ஆண்டு மார்ச் மாசத்துல நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜெலன்ஸ்கி வெற்றி பெற்றார். மே 20ஆம் தேதி உக்ரைன் அதிபரா ஜெலன்ஸ்கி பதவியேற்றார். இதனால உக்ரைன் அதிபரா பதவியேற்ற முதல் யூதர்ங்கிற பெருமை பெற்றாரு ஜெலன்ஸ்கி. 1990ஆம் ஆண்டு வரைக்கும் உக்ரைன் நாடானது சோவியத் யூனியன் ஒரு உறுப்பு நாடா தான் இருந்துச்சு. சோவியத் சிதைஞ்சப்ப சுதந்திரம் பெற்ற தனி நாடா புதிய அரசமைப்பு சட்டத்தோட இயங்கிக்கிட்டு வருது. ஆனா ரஷ்யாவோ உக்ரைனை தன்னோட நட்பு நாடாவோ முழு சுதந்திர நாடாவோ பார்க்க விரும்பல. தங்களோட காலனி நாடாவே இருக்க விரும்புச்சு. இதனால அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற ஐரோப்பிய நாடுகளோட இணக்கமான நட்புறவு நாடினாரு அதிபர் ஜெலன்ஸ்கி. நேட்டோ அமைப்புல உக்ரைன் இணைவதற்கு முயற்சிகள் எடுத்தார். இதனால ஆத்திரமடைஞ்ச ரஷ்ய அதிபர் புதின் 2022ஆம் ஆண்டு உக்ரைனுக்கு எதிராக போர் நடவடிக்கையில் ஈடுபட்டார். தொடர்ந்து 3 ஆண்டுகளா உலகத்தோட சக்தி வாய்ந்த ரஷ்யாவை தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்ததுங்கிற வடச்சென்னை டயலாக் பாணியில எதிர்த்துட்டு வராரு ஜெலன்ஸ்கி. இந்திய பிரதமர் மோடியிலிருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரைக்கும் ஒவ்வொரு நாட்டு அதிபரையும் சந்திச்சு உக்ரைனுக்கு ஆதரவு திரட்டிட்டு வரார். ஜோ பைடனோட ஆட்சியில வலுவாக உருவான அமெரிக்க உக்ரைன் கூட்டணி இப்போ டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில உடைஞ்சு போயிருக்கு. இந்த கூட்டணியில் ஏற்பட்டுள்ள முறிவு ஐரோப்பிய நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நெருக்கடி ஏற்பட்டு வரதை காட்டுது. இத ஜெலன்ஸ்கி எப்படி எதிர்கொள்ள போறாருங்கிற கேள்வி எழுந்திருக்கு. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.